ஹவுதிஸ்க்கு எதிரான ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா கடந்த ஒரு 2 நாட்கள் ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு ஹை லெவல் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஈராக்கோட இன்வேஷனுக்கு அப்புறமா அமெரிக்கா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாத ஒரு வகையான ஏவுகணையை இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் ஹவுதிஸ்க்கு எதிராக பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் டெட்லியாக சொல்லக்கூடிய GBU-57 சீரியஸில் இருக்கக்கூடிய MOP பாம்பை ஒரு 4 ட்ரிப்புக்கும் மேலே இந்த ஹவுதிஸோட டார்கெட்ஸ் மேலே இவங்க இந்த இடத்துல ஃபயர் பண்ணி ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் Pokkisham TP ட்ரெண்டிங். GBU சீரியஸில் இருக்கக்கூடிய பாம்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிறதுலேயே ரொம்பவும் டெட்லியஸ்ட் எர்த் பெனட்ரேட்டிங் பங்கர் பஸ்டிங் பாம்ஸ்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்பவும் ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம்புனும் இதை சொல்லலாம். அதுக்கு காரணம் டெக்னிக்கலாக இதை பற்றி நம்ம பேசணும்னா அட்லீஸ்ட் எப்படி சொல்கிறது, நம்ம கம்ப்ளீட்டாக இது தனியாக ஒரு சாப்டராக எடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் கண்டென்ட் ஆனது இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் சிம்பிள் விஷயத்தில் இல்லை சிம்பிளான இந்த லைன்ஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இந்த GBU சீரியஸில் இருக்கக்கூடிய பாம்ஸ்லேயே ஹெவி வெயிட்டை கொண்டு இருக்கிறதுனா இந்த ஒரு பங்கர் பஸ்டிங் பாம்பை சொல்லலாம். இதோட பேரு GBU-57 MOP மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் பாம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த பாம்பை வந்து அமெரிக்கா தயாரித்ததே அவங்க அதுக்கு முன்னாடி கண்டுகிட்ட அந்த தோல்விகள்ல இருந்தும் அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கிடைச்ச அந்த பாடத்தின் மூலயமா தான் இந்த ஒரு குண்டை அவங்க தயாரித்து முடிச்சாங்க. இதுக்கான வரலாறுகளை நம்ம திருப்பி பார்க்கணும்னா 2000வது ஆண்டுகளில் அமெரிக்கா ஈராக்கோட இன்வேஷனை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஈராக்கோட இன்வேஷன் ஆரம்பித்த ஒரு சில வருடங்கள்லேயே எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் தாண்டி இதன் மூலயமா அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்ன்றதை இவங்க அலசி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஈராக் மேலே அவங்க நடத்தின ஸ்ட்ரைக்குன்றதே பல்வேறு கட்டங்களில் இந்த வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து ஈராக்கோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அடிக்கிறது, அதுக்கப்புறமா பாம்பர்ஸை உள்ள அனுப்பி அந்த இடத்துல ஒரு பெரிய ஹியூஜ் டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இதன் மூலயமா அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் டாமாஹாக் க்ரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ALCMனு சொல்லக்கூடிய ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸை ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து இந்த ஈராக்கோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ரேஷியோக்காக அனுப்பியிருந்தாங்க. இதுக்கப்புறமா 3/2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ன்றது ஈராக்கில் வச்சு அழிக்கப்பட்டதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ரேடார் நெட்வொர்க்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக மற்றபடியாக இவங்களோட அந்த பாம்பர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ், மற்றபடி கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து ஏவக்கூடிய மிசைல்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர் பேசஸ்லேருந்து நிறைய ஏவுகணைகளை பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக ஈராக்கோட அந்த ரேடார் நெட்வொர்க்ன்றதை நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அமெரிக்காவோட பாம்பர்ஸ்ன்றது ஈராக்குக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட வேலைகளை காமிக்க ஆரம்பிச்சது. இந்த GBU-30 சீரியஸில் இருக்க பாம்ஸ்னால அமெரிக்கா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை ஈராக்குக்கு எதிராக இவங்களால கொடுக்க முடியல. ஸோ இதன் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த தரவுகளை பயன்படுத்தி இவ்வளவு பெனட்ரேஷன் பவர் தான் இதில் இருக்கு, இதை விட ஹெவியஸ்ட் பாம்ன்றது நமக்கு வேணுன்றதுக்காக அப்படி உருவானது தான் இந்த GBU-57 MOP பங்கர் பஸ்டர் பாம்னு சொல்லக்கூடியது. இது அமெரிக்கா உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஸ்டாக்லேயே பார்த்தோன்னா ஒரு 3 இலக்கங்கள்ல ஒரு 200லேருந்து 300 ஏவுகணைகள் வரைக்கும் இப்போ கரண்டாக அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த B2 ஸ்பிரிட் பாம்பர்ஸோட நெட்வொர்க்கில் மட்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாம்பர் விமானங்கள்ல இருந்து மட்டும்தான் மோஸ்ட்டாக இந்த ஏவுகணைகளை ஏவ முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இன்னும் ஒரு சில வகையான பாம்பர்ஸில் அமெரிக்காவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாம்பர்ஸ்ல இருந்தும் இதை ஏவ முடியும். இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ஹெவி வெயிட் மட்டும்தான். ஒவ்வொரு குண்டுகளும் இந்த பங்கர் பஸ்டர் பாம்புன்றதும் 13,600 கிலோவுக்கும் அதிகம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 14,000 கிலோகிராம் இது ஏறத்தாழ வரும்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஹெவியா இது மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் மற்ற சீரியஸ் ஆஃப் பாம்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ இதனால ஹெவி டிஸ்ட்ரக்ஷன் ரேட்ன்றதை ஏற்படுத்த முடியும். தெளிவா சொல்லணும்னு வைங்க, இப்போ ஈரான் வந்து ஏதாச்சும் ஒரு பங்கரை ரொம்ப ஒரு தரைக்கு அடியில் வச்சிருக்காங்க, ஒரு 180 அடி 200 அடிக்கு கீழே இருந்தாலும் இந்த ஒரு பாம்னால அதை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு கீழே ஒரு டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்த முடியும். ப்ராக்டிக்கலாக இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா சென்னையில் மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதோட உயரமே 145 அடி தான். ஆனால் அதை விட இன்னும் 50 அடி உயரம் இருக்கக்கூடிய ஹெவி கான்கிரீட்டட் ஸ்ட்ரக்சரையும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிமெண்ட் லேயர்ஸையும் இதனால உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்த முடியும். இதை வந்து ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருந்தால் லான்ச் பண்ணணும். ஏன்னா இதில் எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ்ன்றது கிடையாது, அதாவது இதுக்கு பின்னாடி ராக்கெட் இன்ஜின்றது கிடையாது. ஸோ இது பூமியோட கிராவிட்டியும் அது லான்ச் பண்ணக்கூடிய ஹைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு த்ரஸ்ட்டை மட்டும் தான் பயன்படுத்தி கீழே பூமியை நோக்கி வரும். இப்படி வரக்கூடிய அந்த ஏவுகணைகளுக்கு இனர்ஷியல் நேவிகேஷன் கைடன்ஸ் சிஸ்டமும் இருக்கு. அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடிய GPS, நான் சொல்றது நார்மல் GPS கிடையாது, மிலிட்டரி கிரேட் GPS கம்யூனிகேஷன்றது
இதுக்கு இருக்கு. இப்படி லான்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அதிவேகத்தில் இதோட எக்ஸ்டர்னல் டெயில் ஃபின்ஸை பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபிளிப்பர்ஸை பயன்படுத்தி இதோட டார்கெட்டை நோக்கி வரும். இதோட டார்கெட்டை நோக்கி வந்ததுக்கு அப்புறமா நேரடியாக அது தலைக்கு மேலே விழுதுற மாதிரி அதோட டார்கெட்டோட அந்த சைட்வேர்ட்ஸில் வந்து அடிக்கும். இப்படி அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா இதோட அந்த நோஸ் பகுதின்றது ஹெவி டைட்டானியம் அலாயினால பண்ணியிருப்பாங்க. இதனால எந்த அளவுக்கு வேகத்தில் எந்த அளவுக்கு கைனடிக் எனர்ஜியோட இது வந்து மோதினாலும் உள்ள இருக்கக்கூடிய வார்ஹெட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி இதை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதோட வார்ஹெட் மட்டும்தான் இதில் ஒரு 35% அதிகம் இதோட வார்ஹெட் மட்டும்தான். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா TNT அண்ட் அலுமினியம் அலாய்ன்றத இதில் வந்து ஒரு எக்ஸசிவ் ரேஷியோவில் வச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்த முடியும். இப்படி விழக்கூடிய இந்த ஏவுகணையானது சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் மெக்கானிசம் மூலியமா தான் ஒர்க் ஆகும். இது வரக்கூடிய அந்த வேகத்தில் பூமியை பொளந்துக்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் இதில் 2 ஃபியூஸை வச்சிருப்பாங்க. ஒன்று G ஃபியூஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டைம் ஃபியூஸ்னு சொல்லுவாங்க. இந்த G ஃபியூஸ்னா என்னன்னா ஒரு ஹெவி ஷாக் வேவ்ஸ் ஏற்படுதுல, அப்படி அந்த ஹெவி ஷாக் வேவ்ஸ் ஏற்படுதுன்னா ஒரு கால்குலேஷன் ஏற்படுத்தி ஓகே நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்படி ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளால எந்த அளவுக்கு பெனட்ரேஷன் பண்ணியிருக்க முடியுன்றதை கால்குலேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் விட்டு, அதாவது அந்த ஷாக் வேவ்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் வெடிக்கிறத இந்த ஒரு ஃபியூஸ்ல சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தோன்னா அந்த டைம் ஃபியூஸ் தான். இந்த G ஃபியூஸ் ஒர்க் ஆகாம போயிடுச்சு, இல்ல அதனால ப்ராப்பரா அதோட அந்த அல்காரிதம்ஸை கால்குலேட் பண்ண முடியலன்னா இந்த டைம் ஃபியூஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு டைம் பாம் மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் வெடிச்சு சேதறிடும். இதுல 2 விதமான ஏவுகணைகளானது இருக்கு. இது எல்லாமே வந்து சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் மெக்கானிசம் தான். இன்னும் டூவல் எக்ஸ்ப்ளோஷன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரஷ்யாவோட சில பங்கர் பஸ்டர் பாம்ஸ்ல இருக்கு, அமெரிக்கா கிட்டே சில ஏவுகணைகள்ல இருக்கு. இது எப்படி வேலை செய்யனா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தப்போ கிடைக்கக்கூடிய அந்த பாத்வேவை பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் இன்னும் பெனிட்ரேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெடிக்கும். ஆனா இந்த ஒரு கேட்டகரியில் அது சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் தான் ஏற்படுத்தும். இப்படி ஏற்படக்கூடிய இந்த வெடிப்பானது 200 அடிக்கும் கீழே ஆவரேஜா இதோட இந்த டெப்த்ன்றது பெனிட்ரேஷன் டெப்த்ன்றது 200 அடின்னு சொல்றாங்க. இந்த 200 அடிக்கு கீழே போயிட்டு இது வெடிக்கிறப்போ அந்த இடத்துல இந்த ஹெவியஸ்ட் பாம் ஒரு 2.5 டன் வெடிபொருள் வெடிச்சதுன்னா சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அலுமினியம் அலாய்ஸும் உருகி ஒரு ஹெவி கிரேட்டரை ஏற்படுத்தும். இதனால நேரடியாக ஈரானோட பங்கர்ஸ் அடிக்க முடியலனாலும், ஆக்சுவலாக இதை நான் வந்து கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். இப்போ ஹவுதிஸ்க்கு எதிராக இவங்க நடத்திருக்க இந்த அட்டாக்ல ஹெவி டேமேஜ்ன்றது கண்டிப்பாக ஹவுதிஸ்க்கு ஏற்பட்டிருக்கும். இது நம்ம ஈரான் கூட நடந்திருக்கக்கூடிய இல்லை ஈரான் கூட நடக்க போகிற சினாரியோவை பயன்படுத்தி பார்த்தோம், இல்லை அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதோட அந்த எக்ஸாக்ட் டெஸ்ட்ரக்ஷன் ரேட்ன்றது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெவியாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல ஏற்படுறதுனால மேலே இருந்து பார்த்தோன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலியமாக பார்த்தோம், இல்லை சேட்டலைட் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை பார்த்தோன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டா இல்லை ஏதாச்சும் ஒரு எரிமலை வெடிப்பு ஏற்பட்டா எந்த மாதிரி ஒரு கிரேட்டர் உருவாகுமோ அதே மாதிரி ஒரு கிரேட்டர் உருவாகி இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு டவுட் கேட்கலாம், ஹவுதிஸ்க்கு எதிராக இதை அட்டாக் பண்ணது ஓகே ப்ரோ, ஈரானோட சில சைட் இந்த ஃபோரம் சைட்ஸ் எல்லாமே 200 அடி அதுக்கும் அதிகமான கிரவுண்டுக்கு கீழே இருக்கு, அதை எப்படி இதனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு கேட்பீங்க. இந்த இடத்துல சிங்கிள் ஸ்ட்ரைக்கு இவ்வளோ பெரிய டெஸ்ட்ரக்ஷன் ஏற்படுதுன்னா இதை அவ்வளவு சீக்கிரத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட RCSன்றது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் இதனால மெனுவர் பண்ண முடியும். இதோட டெயில் ஃபிளிப்பர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இதனால் அப் டு 60 டிகிரி வரைக்கும் மெனுவர் பண்ண முடியும். அப்படி மெனுவர் பண்ணக்கூடிய மிசைலை கேட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டஃபஸ்ட் டாஸ்க்காக மாறும். ஏன்னா பாலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறது ஈஸி, இந்த மாதிரி மெனுவர் பண்ணக்கூடிய டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். ஸோ இதனால் ஈரான் பயப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இது இருந்துட்டு இருக்கு. இப்போ ஹவுதிஸ்க்கு எதிரான பொசிஷன்ஸை இந்த சாண்டியாகுல இருக்கக்கூடிய அந்த பேஸ்ல இருந்து 3 விமானங்கள் பயன்படுத்தி 6 ஏவுகணைகள் மூலமா, ஏன்னா ஒரு பாம்பர் விமானத்தில் 2 குண்டுக்கு மேலே இதை கொண்டு போக முடியாது, காரணம் அதோட ஹெவி வெயிட்ன்றது. அப்படி இருக்க நேரத்தில் 6 குண்டுகளை 3 விமானங்கள் மூலமா பயன்படுத்தி இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் அமெரிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ரேட்டை ஏற்படுத்தியிருக்கின்றது எந்த ஒரு செய்தியும் வெளியில் வரல. ஏன்னா ஹவுதிஸோட நெட்வொர்க் கடந்த ஒரு 2 நாட்களாக அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான நியூஸையும் கொடுக்கல. ஸோ இவங்க சைடு இருந்து நமக்கு நியூஸ் வரல. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதை நடத்தி ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தோன்னா ஹெவியஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல ஹவுதிஸோட பங்கர்ஸ்க்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான அந்த சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு எதிராக டாரஸ் மிசைல்ஸை கொடுக்கறதுக்கு ஜெர்மனி இப்போ உள்ள அப்ரூவலை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டாரஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரோட அந்த ஸ்கோப்பை மாற்றக்கூடிய அந்த தன்மை இதுக்கு இருக்கான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதோட ரேஞ்சை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்கா கொடுத்ததுல ரொம்ப எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ATACMS தான். ஒரு 180 மைல்ஸ் தாண்டி போயிட்டு அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைலை இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டாரஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 500 கிலோமீட்டருக்கும் அதிகம். இதனால உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனோட சென்ட்ரல் பகுதிகளில் இருந்தே இப்போ இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளை இவங்களால டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரஷ்யா இப்போ என்ன ஒரு பதில சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு மிசைல்ஸை மட்டும் ஜெர்மனி உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா
கண்டிப்பா எங்களோட ரிப்ளைன்றது ரொம்ப சிவியரா இருக்குன்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களோட கிரேட்டஸ்ட் வெப்பனை, இந்த பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பனை ஹவுதிஸ்க்கு எதிராக பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜெர்மனி திரும்ப அவங்களோட மிலிட்டரி பவரை ரீகெயின் பண்ற மாதிரி, யூரோப்ல அவங்களோட மிலிட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துற மாதிரி எந்த ஒரு அரசும் அப்ரூவல் கொடுக்காத ஒரு ஆயுதத்தை இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹீட்டப் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகளை இதோட தடுக்காம விட்டுட்டாங்கன்னா இது அடுத்த கட்ட எஸ்கலேஷன் ஆகிறப்போ ரஷ்யாவோட ரிவெஞ்ச் இல்ல ரஷ்யாவோட பதில் தாக்குதலை இந்த உலகம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம்ன்றது ஏற்படும், குறிப்பா ஐரோப்பிய கண்டம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுகிறது உங்கள் லாக்கி.